வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முந்திரியோட பயன்கள் என்ன, அது சாப்பிட்றதுனால ஏற்படுற பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது சாப்பிட்றதுனால என்ன பயன்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். முந்திரியில் காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்குது. இது தவிர புரோட்டீன், ஆரோக்கியமான கொழுப்புகள், அதுக்கப்புறம் பாலிமினால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்த முந்திரி பருப்பு நிறைய நன்மைகளை நமக்கு தருது. ஆண்கள் தங்களுடைய டயட்டில் தினமும் 10 முந்திரி பருப்பு வீதம் சாப்பிட்டு வந்தாலே அதில் உள்ள அதிகப்படியான புரதம் காரணமாக உயிரணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆண்களோட அந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முந்திரி ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்துகள் மற்றும் புரதத்தின் மூலமாகும். இது எடை இழப்புக்கு முக்கியமானது. முந்திரியில் உள்ள இந்த சத்துக்கள் பசியை குறைக்குது, நீண்ட நேரம் உங்களை முழுதாக வைத்திருக்கும். மேலும் இந்த கொட்டைகள் தாவர அடிப்படையிலான புரதத்தால் நிரம்பியுள்ளது. இது தசை வெகுஜனத்தை பராமரிக்கவும் உதவுது. மேலும் இந்த முந்திரி பருப்பு புற்றுநோய் வராமல் தடுக்குது. தினசரி சிறிதளவு முந்திரி பருப்பை சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கலாம். செல்கள் முதிர்ச்சி அடைவதை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் உண்டு. முந்திரி பருப்பில் இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ரால் உள்ளது. உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைத்து நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கிறது. செரிமான பிரச்சனை ஏற்படுவதை தடுக்குது. உயிரணு உற்பத்தி, ஜீரணம் ஆகியவற்றிலும் பங்கெடுக்கிறது. எலும்பு வலுவடைவதற்கு உதவுகிறது. பற்களின் ஆரோக்கியத்தையும் ஈறுகளின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. உயர் இரத்த அழுத்தம், தசை இறுக்கம், ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. முடி மற்றும் தோலுக்கு நல்ல நிறம் கொடுக்குது. கண்ணில் உள்ள கருவிழி படலத்தை பாதுகாக்கவும் இது உதவுது. ஓகே, இப்போ இது சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் முந்திரி பருப்போட தன்மையில் இல்லை. ஆனால் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முந்திரியில் பைட்டிக் அமிலம் உள்ளது. இது செரிமானத்தை பாதிக்கும், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் கூட ஏற்படுத்தும். இதனால் முந்திரி பருப்பை அதிகமாக உட்கொள்வதனால வாய்வு மற்றும் உடலில் அதிக வெப்பம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.